கனிமவள கொள்ளை என்பது தமிழக மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு செயல். மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு முதல்வராக, நமது மாநிலத்தை நேசிக்கக்கூடிய ஒரு முதல்வராக இருந்தால் அவர் இந்த அனுமதி கொடுப்பாரா? இயற்கையின் அரணான மழையே காணும் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்களை பார்த்திருக்கு. அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீதோ தமிழ்நாடுடைய கனிம வளம் மீதோ எந்தவித காப்பாற்றுகிற அடிப்படை எண்ணம் கிடையாது. தமிழக மக்களை வஞ்சிக்கும் ஒரு முதல்வராக, வஞ்சிக்கும் ஒரு ஆட்சியாக இந்த திமுக அரசு இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்கிறோம். உயிருக்கு அச்சுறுத்தலாக உயிரையே எடுக்கக்கூடிய அளவிற்கு மோசமான ஒரு நிலைமையை ஆளுங்கட்சி தரப்பு உருவாக்கி வைத்திருக்கிறது. நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் முத்து ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து கனிம வள கொள்ளை அதிகமாக நடக்கிறது, அப்புறம் சட்டம் ஒழுங்கும் சரியில்லை அப்படின்னு தொடர்ந்து எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் ஒரு நியூஸ் இடையில பேசியிருந்தீங்க, கனிம வள கொள்ளை மிக பெரிய அளவில் இந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. உண்மையில எந்த மாவட்டங்களில் அதிகமாக நடக்குது, என்னெல்லாம் நடக்குது, இதில் கொலைகள் அல்லது லஞ்சம்லாம் எவ்வளோ தலைவிரிச்சு ஆகுது? கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சில மலைகளே காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாம் ரோட்டில் இறங்கி போராடுற நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதாவது சட்டத்துக்கு புறம்பாக இயற்கையின் அரணான மலையே காணும் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்களை பார்த்துருக்கு. உருவாக்க முடியுமா? அதை உருவாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. கல்குவாரிகளுக்கு அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது 1700க்கும் மேற்பட்டதுன்னு சொல்றாங்க. 1875 சம்திங் ஏதோ சொல்றாங்க, சிறு கல்குவாரிகள். ஆனால் சட்டத்துக்கு புறம்பாக 2000க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இயங்குகிறது. குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆல்ரெடி நிறைய இந்த மாதிரிலாம் நடந்து முடிஞ்சு போச்சு. இப்போ பக்கத்து மாவட்டமான திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்தில் இந்த மாதிரி நிறைய நடக்கிறது. ராதாபுரம் மக்கள் ரோட்டில் இறங்கி போராடுறாங்க, அரசு அதிகாரிகள்கிட்ட புகார் மனு கொடுக்குறாங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சபாநாயகர் அப்பா அவர்கிட்ட மனு கொடுக்காங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்காங்க. ஆனால் அதுக்கான தீர்வு என்பது ஒன்றுமே இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 மலை காணா போன மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்திலையும் 2-3 மலைகள் காணாங்க, கிட்டத்தட்ட 75% மேலே காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை பொதுமக்கள் சொல்றாங்க. இது வந்து எப்படி பார்க்கறதுன்னு தெரியல. அதாவது இப்போ நீங்க ஒரு மரத்தை வெட்டினீங்கன்னா வச்சு வளர்த்துக்கிடலாம், ஆனால் மலையையே மொட்டையடிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிறது. அது வந்து இந்த மலையிலிருந்து அடிக்கப்படுகிற அந்த மொட்டையடிக்கப்படுற எம்சாண்டா இருக்கட்டும், ஜல்லிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சட்டத்துக்கு புறம்பாக பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதிகமான விலைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. காரணம், கேரளாவில் வந்து இதுக்கு தடை வச்சிருக்காங்க. அதாவது கேரளாவில் ஜல்லியையோ மணலையோ எம்சாண்டையோ பயன்படுத்தக்கூடாது, நீ வீடு கட்டாம போ, ஆனால் எனக்கு வந்து இயற்கை வளம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த மண்ணின் மைந்தர்கள் ஆட்சி செய்யக்கூடியதுனால அந்த மக்களுடைய வேதனைகள், அந்த நம்மளுடைய மாநிலம் அப்படிங்கிற உணர்வு இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கு. ஆனா இங்க மண்ணின் மைந்தர்கள் இல்லையா? அவன் இங்க இருக்க மண்ணின் மைந்தர்கள். ஆட்சியாளர் தெலுங்கரு, அவர் வந்து ஒரு ஓங்கோல் மாவட்டத்தை சார்ந்தவர். அவருக்கு வந்து நம்மளுடைய வேதனைகளை வழி எப்படி தெரியும்? சென்னையில பாருங்க, பள்ளிக்கரணையில பாதுகாக்கப்பட்ட சதுப்பு நில காடுகள் இருக்கு. அதுக்கு ஆந்திரா கம்பெனிக்கு அனுமதி கொடுத்து 1850 இது பெரிய அபார்ட்மெண்ட் வீடுகள் கட்டலாம்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க. அப்படின்னா மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு முதல்வராக, நமது மாநிலத்தை நேசிக்கக்கூடிய ஒரு முதல்வராக இருந்தால் அவர் இந்த மாதிரி அனுமதி கொடுப்பாரா? குறிப்பா அவருடைய மாநிலமான ஆந்திராவை சேர்ந்தவர்களுக்கு தான் அவர் அனுமதி கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம். அதுக்கு பல்வேறு போராட்டங்கள் நடந்துச்சு. இல்லை, அது டெண்டர்லாம் விட்டுருப்பாங்கல்ல. அதுதான் சார், பாதுகாக்கப்பட வேண்டியதையே அரசு வந்து அழிக்கும் விதமாக அரசே வந்து டெண்டர் விடுறதுங்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து நம்ம நாட்டில் உள்ள கனிம வள கொள்ளைகள் எப்படி எக்கடி கெட்டு போனா என்ன, அப்படிதான் அவங்க நினைக்காங்களே தவிர அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீதோ தமிழ்நாடுடைய கனிம வளம் மீதோ எந்தவித காப்பாற்றுகிற அடிப்படை எண்ணம் கிடையாது. அதனாலதான் இந்த மாதிரி நடக்குது. அது சதுப்பு நில காடுகளா இருக்கட்டும், மலைகளா இருக்கட்டும், ஆத்து மணலாக இருக்கட்டும், இப்படி எல்லா விதத்திலும் தமிழக மக்களை வஞ்சிக்கும் ஒரு முதல்வராக, வஞ்சிக்கும் ஒரு ஆட்சியாக இந்த திமுக அரசு இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்குறோம். இப்போ என்ன விதமான அழுத்தங்கள்லாம் கொடுக்குறாங்க ஒரு அந்த இதில் குவாரியில்? அதாவது தேர்தல் வரப்போது
கனிம வளத்தின் மூலம் கனிம வள அமைச்சர் வந்து 500 கோடி ரூபாய் டார்கெட் வச்சு பண வசூல் பண்ற நிகழ்வுகள் நடந்துட்டு வருதுன்னு சொல்லி 500 கோடிங்கிறது மாசத்துக்கா? 500 கோடிக்கு இந்த தேர்தல் மையமா வச்சு இப்ப இந்த ஒரு மாசம் தேர்தலுக்கு எனக்கு இந்த ஒரு மாசத்துக்கு வேணும் அப்படி. அதுல குறிப்பா பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கோயம்புத்தூர், திருப்பூர், இதை தாண்டி ராதாபுரம், நம்ம திருநெல்வேலி, தூத்துக்குடி கிடையாது, தென்காசி, தூத்துக்குடியில ஒரு சில பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டம், இப்படி தொடர்ந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க, சின்ன சின்ன முதலாளிகளை, இப்ப பெரிய முதலாளிகிட்ட பல்கா பல ஆயிரம் கோடி கணக்கில் வாங்குறதுங்கிறது வேற. சும்மா ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்குறவங்க, 5 பேரை வச்சு வேலை வாங்குறவங்க, 25 பேரை வச்சு வேலை வாங்குறக்கூடிய சின்ன சின்ன முதலாளிகளை மிரட்டி கடுமையான முறையிலே வசூல் பண்ணி நடக்கிறதுங்கிறது தான் அந்த பகுதி மக்களோட குற்றச்சாட்டா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய முதலாளிகளை போய் இவங்க மிரட்ட முடியாது. ஏன்னா அவங்க நேரடியா சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதில் சம்மந்தம் இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட் மத்திய ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய முதலமைச்சர் இல்லை முதலமைச்சர் குடும்பத்துக்கு நெருக்கமானவர்களிடம் வச்சு அவங்க டீல் பேசி அதை முடிச்சுக்கிடுவாங்களே தவிர இவர்கள் வந்து சின்ன சின்ன ஆட்களை மிரட்டி வாங்குறதுங்கிறது வந்து ஒரு அனுமதி வாங்கி முறைப்படி செய்யறவங்களுக்கே ஏற்படக்கூடிய ஒரு நெருக்கடி. இப்போ நான் தவறுதலா தொழில் பண்றேன், தவறுதலா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா இவங்க கேட்குற 5 லட்சம் ரூபாய்க்கு நான் மிக எளிமையாக கொடுத்துடலாம். நான் வந்து முறைப்படி அனுமதி வாங்கியிருக்கிறேன், முறைப்படி தொழிலை செய்கிறேன், ஆனால் நான் சின்ன லெவலில் செய்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு 5 லட்ச ரூபா பெரிய விஷயம். ஏன்னா அவருடைய வருமானமே மாதம் 50,000 ரூபாய் 1 லட்ச ரூபாய் இருக்கும்போது அவர் எப்படி 5 லட்ச ரூபா கொடுத்துட முடியும்? அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இதுல இன்னும் அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமைச்சர் தரப்பு ஆளுங்கட்சி அதிகாரிகள் தரப்புல லட்சுமேடு அமைப்புகள் எல்லாம் தூண்டி விட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன முதலாளிகளை மிரட்டி பணம் பறிக்கிற வேலையை செய்யறாங்க அப்படிங்கிற. அதாவது பெரிய லெவல்ல தவறுகள் செய்தவர்கள் இருக்காங்க இல்லையா. இப்ப உதாரணத்துக்கு 10 கோடி ரூபாய் ஃபைன், 10 கோடி ரூபாய் கீழே ஃபைன் உள்ளவங்களுக்குலாம் 6 மாசம் டைமு, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கொடுக்குற ஃபைனை கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டன்னுக்கே வெறும் 75 ரூபா தான். 25 ரூபா கவர்மெண்ட், இது அபதாரம் 50 ரூபா, 75 ரூபா. 75 ரூபாங்கிறது வந்து ஒரு 0.1% தான். அப்பதான் அவன் அழகா வந்து ஈஸியா டிவியெல்லாம் வித்துட்டு 0.1% எவ்வளவு இருக்கும் போது 7,500 ரூபா விற்கக்கூடிய பொருளுக்கு வெறும் 75 ரூபா தான் ஃபைனு, அதுவும் உள்ளடக்கத்தோட. அப்படின்னா வந்து எந்த அனுமதியும் வாங்காம தான் அவன் போட்டு தவறு செஞ்சுட்டு போயிடுவானே. அதுல என்ன செய்யறாங்க அப்படின்னா 100 கோடி 200 கோடி ஃபைன் உள்ள கம்பெனிகள், பெரிய கம்பெனிகளுக்கெல்லாம் 2 வருஷம் டைம். நீங்க தவணை முறை திட்டப்படி நம்ம செல்போன் தவணை முறையை வாங்குவோம், டிவி வாங்குவோம். ஆனா இவங்க வந்து தவணை முறை திட்டத்தின்படி ஃபைனையே கட்டுறதுக்கான ஒரு ஆர்டர் போட்டிருக்குது இந்த தமிழக அரசு அப்படிங்கிற நிகழ்வுலாம் நம்ம கேட்கிறோம், பார்க்கிறோம். இது முழுக்க முழுக்க கனிம வள கொள்ளை என்பது தமிழக மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு செயல். அப்படிதான் பொதுமக்கள் எல்லாம் பார்க்காங்க. இல்ல இது யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலையா? இது அழுத்தங்கள் யாரும் கொடுக்கலையா? வெளியில இருந்து இந்த சிறு முதலாளிகள்லாம் எதுவும் பெரிய அளவுல கம்ப்ளைண்ட் பண்ணலையா? இல்ல அவங்க வந்து தொழில் செய்யறவங்க வந்து கம்ப்ளைண்ட் எப்படி பண்ணுவாங்க? இப்போ நீங்க அரசு அதிகாரிகள் உங்ககிட்ட தான் நாளைக்கு அவங்க நல்லதுக்கா கெட்டதுக்கா வந்து நிற்க வேண்டிய ஒரு சூழல். உங்க வேலையே கம்ப்ளைண்ட் அவங்க எப்படி கொடுக்க முடியும்? அப்படி கொடுத்தா அவங்க நாளைக்கு அந்த தொழில் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இப்ப சில பேர் சமூக ஆர்வலர்கள் இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மணல் பாபியாவுக்கு எதிராக ஒருத்தர் போராடினாரு, அவரை வந்து லாரியில் அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. இப்போ கம்யூனிஸ்டுடைய மாநில நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க, கொலைகள் வந்து நிறைய நடக்குது, கனிம வளக்கு எதிராக போராடிய சமூக போராளிகளை கொலை பண்றாங்க, ஆனா அது விபத்துங்கிற பேர்ல மாத்திடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட ஒருத்தர் அந்த மாதிரி கொலை பண்ணப்பட்டார். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஓய்வு பெற்ற வாத்தியார், 87 வயசு வாத்தியார், கொங்கராயக்குறிச்சி ஸ்ரீகுண்டம் தாலுக்காவில் இந்த மாதிரி நிறைய நடக்குகள் சம்பவம். அங்கே ஒன்று இங்கே ஒன்றாக நமக்கு வெளியே தெரிகிறதா தெரியுதே தவிர வெளியே தெரியாமல் மிரட்டப்படுறது எத்தனை பேர், பாதிக்கப்பட்டது எத்தனை பேர், படுகொலை செய்யப்பட்டவங்க எத்தனை பேர், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தானே இருக்கு. அதனால இப்ப சமூக ஆர்வலர்களே வெளியே வந்து இதுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க பயப்படும் போது நேரடியாக எங்களை மிரட்டுறாங்க, 5 லட்ச ரூபா கேட்காங்க, 10 லட்ச ரூபா கேட்காங்கன்னு சொல்லி தொழில் செய்யறவங்க எப்படி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? இல்ல அவரு நாங்க நேர்மையான அரசு நடத்திக்கிட்டு இருக்கோம், ஒரு கம்ப்ளைண்ட் கூட ஒரு கொம்பனாலையும் சொல்ல முடியாதுன்னு முதல்வர் சொல்றாரு. நீங்க என்னன்னா இப்படி சட்டம் ஒழுங்கே சரியில்லை. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாரு. அவங்க என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஜனவரி மாதம் 22ஆம் தேதி
அரசு ஆணையின் 3 படி குற்றவாளிகளுக்கு கனிமவள கொள்ளையர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை அரசு எடுத்திருக்கிறது. இது எந்த பத்திரிகையிலும் செய்தியாக வரவில்லை. கனிம கொள்ளையர்களுக்கு ஆதரவாக அப்படின்னா அதான் ஏற்கனவே சொன்னதுதான், 75 ரூபாய் ஒரு டன்னுக்கு ஃபைனோட சேர்த்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் இவங்க வந்து வட தமிழகம், தென் தமிழகம், மேற்கு தெற்கு எதுங்கிற பகுதி இல்லாமல் எல்லா பகுதியிலையும் மலைகளை மொட்டையடிக்க வேலையை செய்கிறார்கள். கனிம வள கொள்ளையர்களுக்கு சட்ட பாதுகாப்பு அரசே கொடுத்திருக்கிறது. சட்ட பாதுகாப்பு அரசே கொடுத்திருக்கு. தவறு யார் செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து ஆதரவான ஒரு நிலைப்பாடு, தவணை முறை திட்டத்தில் நீங்க பணம் கட்டிக்கலாம்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகளை அரசே செஞ்சிருக்கு. கேஸும் போடக்கூடாது. ஆமா, எதா இருந்தாலும் நீங்க வந்து ஃபைன் போட்டு கவர்மெண்ட் வந்து இது பண்ணிடுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு அரசே இந்த மாதிரி செயல்படுதுன்னு சொல்லி ஒரு எதிர்கட்சி குற்றச்சாட்டு பண்ணி அதுக்கு யாராவது பதில் சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் சொல்லல. அரசு ஆணை வெளியிட்டதே எந்த பத்திரிகையிலையும் ஊடகங்களையும் செய்தியா வரல. நாங்க வந்து உயர் நீதிமன்றத்தில் முறையிட்டு இதுக்கான வழக்குகளை பதிவு செஞ்சு மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுப்போம். இந்த கனிமவள கொள்ளையர்களுடைய முகத்திரையை கிழிப்போன்னு சொல்லி யார் சொல்றா? ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காங்க. இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா, யாருமே கேட்கல நீங்க சொல்றீங்க, யாருமே குற்றம் செலுத்த முடியாது, எந்த கொம்பனாலும் குற்றம் செலுத்த முடியாது ஆச்சுன்னு சொன்னால், அன்புமணி ராமதாஸ்ங்கிற ஒரு கொம்பன் வந்து உங்க மேல கடுமையான கண்டனத்தையும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காருல்ல. அப்ப அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்ல. கம்ப்ளைண்ட் தெரிவிச்சிருக்காப்ல. இதை வந்து கேஸா நீதிமன்றத்துல கொண்டு போய் ஆவணங்களை செலுத்தி கேஸா ஏன் ஃபைல் பண்ண மாட்டேன்றாங்க? ஏன் அந்த 2000 குவாரிகள் இப்படி ஏங்குதுங்கிறத ஏன் சரியான நடவடிக்கைகளை எடுக்கலாம்ல? இல்ல, அதுக்குதான் அவர் வந்து கோர்ட்டுக்கு நாங்க போக போறோம். ஜனவரி 22ஆம் தேதி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இதை பத்தி தெரிய வருது. நாங்க முறைப்படி கோர்ட்டுக்கு போய் சட்டவிரோதமாக செயல்படும் 2 குவாரிகளையும் மூட வேண்டும். ஏற்கனவே குவாரி முதலாளிகள் அடித்த கொள்ளைகளை வந்து அவங்கள்ட்ட இருந்து பறிமுதல் செய்ய, அவங்களுடைய சொத்துக்கள், அவங்க அடித்த கொள்ளைகள் அளவுகள் எல்லாம் கணக்கீடு பண்ணி அவங்களுக்கு இதுல பறிமுதல் பண்ணணும். இதுக்கு நாங்கள் உயர்நீதிமன்றத்தை நாடுவோம்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ யார் கையில அதிகமா அந்த குவாரிகள்லாம் இருக்கு? அரசியல்வாதிகள் கையில இருக்கா, இல்ல உண்மையிலே பிசினஸ் மேன் கையில இருக்கா? அரசியல்வாதிகள் கையில தான் இருக்கு. அதாவது சின்ன 5 பேர் 10 பேர் வச்சு தொழில் பண்றதுக்கெல்லாம் சாதாரண நீங்க பிசினஸ் மேன் கையில இருக்கு. 5000 பேர் 10,000 பேர் அப்படின்னு சொல்லி மிதமிஞ்சி அளவில் கொள்ளையடிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடத்தக்கூடியதெல்லாம் அரசியல்வாதிகளிடம் இருக்கு. அது குறிப்பாக ஆளுங்கட்சி பிரமுகர்கள் தான் இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ கூட ஒரு செய்தியாளர் கனிமவள கொள்ளைகளுக்கு எதிராக செய்தி வெளியிடும் போது எம்எல்ஏ, அவர் பேர் என்ன, பழனி ஆண்டிங்கிற ஒரு எம்எல்ஏ, அவர் பையன் எல்லாம் அவங்களை பிடிச்சி அடிச்சு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்கு அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா? ஊடகத்துறை 4வது தூணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஊடகத்துறைக்கே இந்த அளவுக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அவருடைய மகனுமே செயல்படுற நிகழ்வுகள் கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லா பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் செய்தியாக வெளியே வந்திருக்கும் போது அவங்க மேல எந்தவித நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வந்து யார் இந்த செய்தியை வெளியிடுவா? யார் வந்து இதை செய்தி சேகரித்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பா? உயிருக்கு அச்சுறுத்தலாக உயிரையே எடுக்கக்கூடிய அளவிற்கு மோசமான ஒரு நிலைமையை ஆளுங்கட்சி தரப்பு உருவாக்கி வைத்திருக்கிறது. உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்றீங்க? கிடையாது. இப்போ பெரிய 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 அளவுல கனிம கொள்ளை அடிப்பவர்கள் லிஸ்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியினராக இருப்பாங்க, இல்லை ஆளுங்கட்சி குடும்பத்திற்கு தொடர்புள்ளவங்களா இருப்பாங்க. அப்படிங்கிற அடிப்படையில தான் அதிகாரிகளுமே பயந்து போய், நேர்மையான அதிகாரிகள் நிறைய பேர் இருப்பாங்க, நேர்மையான அதிகாரிகள் இல்லாமல் இருக்கலாம் கிடையாது, அவங்களே பயந்து போய் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, நம்ம எதுக்கு இது, யாரோ எக்கடோ கெட்டு போட்டோம், எவனோ எப்படியோ திருடிட்டு போட்டோம்னு சொல்லி ஒதுங்கி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இல்லை, வருவாய்த்துறை, இப்போ தாசில்தார், கலெக்டர், இவங்களுக்கெல்லாம் தெரியாமலா ஒரு குவாரி வந்து 2000 குவாரி? இல்ல, அவங்களுக்கெல்லாம் தெரியும் சார். தெரிஞ்சு எப்படி நடவடிக்கை எடுக்க முடியுது? ஆளுங்கட்சி பிரமுகர்களால் மிரட்டப்படுகிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்களால் மிரட்டப்படுறாங்க, அமைச்சர்களால் மிரட்டப்படுறாங்க, கலெக்டர் கூட மிரட்டுறாங்களா? என்ன, யாரை வேணாலும் மிரட்டுவாங்க சார். இந்த ஆட்சியில வந்து கனிமவள கொள்ளையர்கள் யாரை வேண்டாலும் மிரட்டக்கூடிய நிகழ்வுகளுக்கு தான் நம்ம இதை பார்க்கிறோம். இப்போ செய்தியே வரக்கூடாதுங்கிற அளவுக்கு செய்தியாளர்கள் மிரட்டக்கூடியவர்கள் அப்புறம் கலெக்டர் ஏன் மிரட்ட மாட்டாங்க? யாரை வேணாலும் மிரட்டுவாங்க சார். மிரட்டுறதுனால தானே அவங்களால வெளியே வந்து எதுவுமே சொல்ல முடியல. 2000 குவாரிகள் சட்டத்துக்கு புறம்பாக தமிழ்நாட்டில் இயங்கிறது ஒரு கட்சியினுடைய தலைவர் அறிக்கையா கொடுத்து உங்கள்கிட்ட வந்து கேட்கிறாரு. நீங்க இல்லை அப்படின்னு இது வரைக்கும் மறுக்கவே இல்லையே. ஒண்ணு மாவட்ட ஆட்சியர்கள் எங்க மாவட்டத்தில் அந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பான கல் குவாரிகள் இயங்கல, மணல் குவாரிகள் இயங்கல அப்படின்னு சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. அல்லது
அரசு தரப்பில் அது சார்ந்த துறை சார்ந்த அமைச்சர் அந்த மாதிரி எங்க இது கீழே அப்படிலாம் கிடையாது. இது வந்து பொய் குற்றச்சாட்டுன்னு சொல்லி மாதிரி அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி எல்லாம் வாயை மூடிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி என்ன பண்றாங்க? இங்க எவ்வளவுதான் கொள்ளையடிக்கப்படுது சார்? எந்த மாவட்டத்தில் அதிகமாக கொள்ளையடிக்கப்படுது? இப்போ நம்ம செய்திகளில் பார்க்கும்போதும் சமூக இதில் பார்க்கும்போதும் என்ன தகவல்கள் கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொங்கு பகுதியில் கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு சில தாலுக்காக்கள் இருந்து ஒரு நாளைக்கு 5000 வண்டிகளில் கர்நாடகா மாநிலத்திற்கும் கேரளாவிற்கும் கல்குவாரிகள், மணல்கள், எம்சாண்ட் போன்றவை கடத்தப்படுகிறது. அதுக்கு கையூட்டாக ஒரு நாளைக்கு 2.5 கோடி ரூபாய் கொடுக்கப்படுகிறது. கையூட்டு மட்டும், லஞ்சம் மட்டும் 2.5 கோடி ரூபாய் கொடுக்கப்படுகிறது. அப்போ மாசத்துக்கு 30 கோடி ரூபாய், வருஷத்துக்கு 360 கோடி ரூபாய். அப்போ 5 வருஷத்துக்கு 300 கோடி வந்துடும். 18,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு கையூட்டு மட்டும் கொடுக்கப்படுகிறது. அப்போ கொள்ளையடிச்சிட்டு போறதுடைய 5 வருஷத்துக்கு 15,000 கோடி, 18,000 கோடி, 18,000 கோடி ஒரு பகுதி 2 தாலுகாவில் மட்டும். அப்போ கையூட்டு கொடுப்பதே இவ்வளவு என்றால் அந்த பொருளுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கும்? 18,000 கோடினா கண்டிப்பா 1,80,000 கோடி ரூபாய்க்கு மேல பொருள் திருட்டு போனாதாங்க அவங்க அதுக்கு 18,000 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்துருப்பாங்க. இதை எதிர்த்து பல்வேறு அமைப்புகள் போராடினாலும் கூட அதெல்லாம் பெருசா மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கிடையாது. அதனாலதான் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இப்போ எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள்லாம் இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மக்கள்? அதாவது உயர் நீதிமன்றம் தன்னெழுச்சியாக சுமோட்டோவாக அவர்களே வழக்கு பதிவு செய்து 2000 சட்டத்துக்கு புறம்பாக இயங்கக்கூடிய 2000 கல்குவாரிகளை மூட வேண்டும். சட்டப்படி நடத்தக்கூடிய சிறு குறு தொழிலதிபர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். பெரிய லெவல்ல கொள்ளையடித்து சட்டத்துக்கு புறமாக ஏற்றுமதி செய்வதிலிருந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்களோட சொத்தை பறிமுதல் பண்ணி அரசு கருவூலத்தில் சேர்க்க வேண்டும். உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.